இது பாசிசத்தினுடைய உச்சம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு ஒரு மக்கள் விரோத மதத்தின் பெயரால் மத ரீதியான கல்விகளை புகுட்டுகின்ற பல்வேறு மாற்றங்களை கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏற்புடையதல்ல. அதனால் இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று மக்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு அரசை மிரட்டுகின்ற ஒரு செயல், அதுவும் எங்கள் தமிழ்நாட்டிற்கே வந்து இந்தி என்கிற அந்த ஆதிக்க இந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மொழி போராட்டத்தில் 1965 எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்த எங்கள் தமிழர் நிலத்திலிருந்து தமிழ் மண்ணிலிருந்து ஆணவத்தோடு அகங்காரத்தோடு திமிரோடு இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடுகின்ற பாரதிய ஜனதாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற அடிப்படையிலும் மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில் நான் மிக வன்மையாக அவரை நான் கண்டிக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை குறித்து வாய்ப்பு இருந்தால் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்ற அநாகரிக அடாவடி நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன். இது ஒரு பாசிச நடவடிக்கையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. இந்தியாவின் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய எனதருமை பத்திரிகை ஊடகங்களை முடக்குகின்ற அவருடைய இணைய பக்கங்களை முடக்குகின்ற இந்த செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது.